ஜனாதிபதி மற்றும் அவர்கள் ஒவ்வொரு கட்சியின் வென்றிருக்கும் இருக்கையை கணக்கிட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் இடதுசாரி என்று கூறும்போது 192 இருக்கைகள் வென்றிருக்கிறார்கள். அதை அவர்கள் ஒவ்வொரு கட்சியாக பிரிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்படி கூறினால் அதில் அதிகபட்சம் வருவது மெலான்சான் கட்சிக்காரர்கள் 77 இருக்கைகள், மற்றவர்கள் 69, 50 என்று எடுத்துள்ளார்கள். ஆகையால் ஜனாதிபதி மக்ரோன் அவர்கள் கூறுவது என்னவென்றால், யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆகையால் யார் 289 சேர்த்து கூட்டி வருகிறார்களோ அவர்களை பிரதமராக ஆக்குகிறேன் என்று கூறுகிறார்கள். அவர்கள் யாரை வேண்டுமானாலும் பிரதமராக ஆக்கலாம் அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில். இன்று அதிகம் இருக்கைகள் தனித்தனி கட்சியாக எண்ணும்போது வலதுசாரி தீவிர குழுவை கொண்டவர்கள் வந்திருக்கிறார்கள் 143 இருக்கைகள் என்று. அதற்கு அடுத்ததாக மிதவாத கட்சி என்றும் மையவாத கட்சி ஜனாதிபதியின் கட்சி 153 என்று எடுத்துள்ளார்கள். அதில் 109 இருக்கைகள் ஜனாதிபதி கட்சியின் இருக்கைகள் ஆகும். அதே நேரத்தில் இடதுசாரியில் பல கட்சிகள் சேர்ந்துதான் இடதுசாரி கூட்டணிகள். அதில் பெரும்பாலான பெரிய கட்சியான ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ் என்ற கட்சி 77 சீட்டுகளை மட்டுமே எடுத்துள்ளன. ஆகையால் பழைய பிரதமரே இன்று காபந்து பிரதமராக நீடிக்கிறார்கள். இது எத்தனை வாரம் வேண்டுமானாலும் நீடிக்கலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இவர்கள் கூறுவதை பார்க்கும்போது அநேகமாக இன்னும் 6 மாதத்திற்குள் மறு தேர்தல் வரும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் அரசியல் சாசன சட்டத்தின் 16வது விதியின்படி ஜனாதிபதியை நேரடியாக அரசு ஆட்சியை கையில் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறுகிறது. அப்படி எடுக்கும் நிலையும் நிலவி வருகிறது. ஆனால் ஜனாதிபதி அரசு பிரதமர் கையில் ஒப்படைத்து அவர்கள் மூலியமாகத்தான் ஆளுவேன் என்றும் கூறியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக ஒவ்வொரு பிரெஞ்சு பிரஜைக்கும் ஜனாதிபதி நேரடியாக கடிதம் எழுதி அனுப்பியுள்ளார்கள். அநேகமாக இந்த வாரத்தில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.